ஹலோ கைஸ், இது உங்கள் அரசு 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2026 டு 2027 கல்வியாண்டு ஆரம்பிக்க போகுது. இந்த கல்வியாண்டில் வந்து நிறையா பேரண்ட்ஸோட கனவு என்னென்னா நம்ம பசங்களை வந்து எப்படியாச்சும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கணும், ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்து அவங்க நல்லா படிக்கணும், படித்து முன்னேறணும் அப்படின்ற மாதிரி எல்லா பேரண்ட்ஸோட கனவாகவும் இருக்குது. இந்த கனவை நிறைவேற்றுற விதமாக கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு முக்கியமான விஷயம், இப்போ ஹை கிளாஸில் இருக்கவங்க பசங்களை எப்படியோ ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துருவாங்க. மிடில் கிளாஸில் இருக்கவங்க எப்படியாச்சும் கஷ்டப்பட்டாச்சும் அந்த அமௌண்ட்டை பெரட்டி எப்படியாச்சும் சேர்த்துருவாங்க. ஆனால் லோவர் கிளாஸில் இருக்கவங்க கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு ஒரு கனவாகவே போயிடும். அதை நிறைவேற்றுற விதமாக இப்போ கவர்மெண்ட் ஆர்டிஇ ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டம் என்னது, அந்த சட்டத்தை எப்போ அந்த அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், அந்த அப்ளை பண்ணுறது டேட்டு எதுலேருந்து ஆரம்பிக்குது, எப்போ முடியுது, இது எல்லாத்தையுமே தெளிவாகவே சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ வந்து அந்த போர்ட்டல் வந்து எப்போ ஓப்பன் ஆகும், எப்போ முடியும்ன்றத பற்றி இப்போ தெளிவாகவே பேசிடலாம். ஏப்ரல் 20லேருந்து மே 18 மாலை 5 மணி வரைக்கும் அந்த போர்ட்டல் ஓப்பனில் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த தேர்ந்தெடுத்த பட்டியலை வந்து மே 22ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த மே 22ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுற பட்டியலில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா நீங்களும் ஆர்டிஇ மூலமாக நீங்களும் பயனடைஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஆக்டில் வந்து வயது வரம்பு வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. நீங்கள் இப்போ எல்கேஜி சேர்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரு வயது வரம்பு இருக்கும். அதாவது அந்த பெர்த் அப்டேட்டு. அப்புறம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பெர்த் அப்டேட்டு அது மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த பெர்த் அப்டேட் என்னன்றதை நீங்கள் அதில் அந்த போர்ட்டலே பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ இது வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம்னா, நலிவிழந்த பிறவியினர்கள், அதாவது இப்போ வந்து ஆண்டு வருமானமே 2,00,000க்கு குறைவாக இருக்கவங்க வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஷெட்யூல் கேஸ்ட் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் வந்து ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவர்கள், அதுக்கப்புறம் இந்த தூய்மை பணியாளர்களின் மக பிள்ளைகள், அதுக்கப்புறம் வந்து ஆதரவற்ற குழந்தைகளும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஆக்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து பல மக்களுக்கும் பல குழந்தைகளுக்கும் உதவும் வகையில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அரசு அப்டேட் வந்து ஒரு புதுவிதமான அப்டேட் தான். ஏன்னா வந்து நிறையா பேரண்ட்ஸோட கனவே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கூலி தொழிலாளி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆண்டு வருமானமே 2,00,000க்கு கீழே தான். அப்படின்னும்போது நம்ம பசங்களை ஏன்டா போய் படிக்க வச்சோம் அப்படின்ற நிலமையில இப்போ போயிட்டுருக்கு நிறையா இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் கொண்டு வரும்போது இதில் அப்ளை பண்ணி வச்சுருந்தா அவங்க பசங்க வந்து ஒரு ஆங்கில வழி கல்வியிலே படிக்கலாம். ஏன்னா வந்து பிரைவேட் ஸ்கூல்லேயே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. தமிழ் வழி கல்வி படிக்கணும், அது படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆங்கில வழி கல்வியையும் கற்றுக்கணும், அவ்வளோதான் விஷயம். ஸோ இதை வந்து உங்கள் பசங்க வந்து ஒரு இங்கிலீஷ் நாலேஜெலாம் நல்லா நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த போர்ட்டலை வந்து நீங்கள் தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து எனக்கே புதுசு. ஏன்னா நம்ம படிக்கும்போது இது கிடையாது. ஆனா இப்ப இருக்கு. ஸோ இத வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்றது தான் என்னோட கருத்தா இருக்கு. ஓகே காய்ஸ், இப்போ இதுவரைக்கும் நம்ம இந்த அரசு கொடுத்த அப்டேட் ஆர்டிஏ ஆக்ட்டை பற்றி நம்ம எல்லாமே தெளிவாகவே பேசிட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கு மேலே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த போர்ட்டலோட லிங்க் வந்து நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லைன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். பார்த்து செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.